ஓப்பனா சொல்றேன், உன் காசே எனக்கு வேண்டாம். நான் இன்டர்வியூ குடுக்க ரெடியா இருக்கேன். நீ இப்போ வரைக்கும் வந்து கேட்கவே இல்லண்ணா. அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? வேலைக்கு போணும். வேலைக்கு போணும்னா நீ வேலை பார்க்க விடணும். இல்ல வேலை குடுக்கணும். திரும்பவும் மொட்டை மதன்னா மேபி இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொட்டை மதனா மாத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog வந்து நாங்கள் போடுறோம். உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு கிட்ட கேட்கணுமோ அது எல்லாத்தையுமே கேளுங்க. கேட்டு நீங்கள் வந்து அந்த இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அந்த ஷார்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு vlog-ஆக எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? வந்து சொல்லியிருந்தோம், ரொம்ப இந்த ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸை பற்றி கேட்காதீங்க. அது பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் நிறைய என்ன சொல்கிறது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுங்களேன். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். அதனால் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன தான் நடந்தாலும் திரும்ப 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 வளர்ந்து 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 போகுமே தவிர எங்கேயுமே இது ஸ்டாப் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பூஜாவும் என் ஃபோன் எடுத்தீங்கன்னா நானும் பார்ப்பேன். பூஜா அண்ட் தீபா செல்வம் பிரியா 3 ரோசஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு கமெண்டையுமே நம்ம வந்து படிக்கணும். அதாவது பூஜா பண்ணி அதுக்கு கீழே அவன் ரிப்ளை பண்ண, அதுக்கு கீழே பிரியா ரிப்ளை பண்ணியிருக்கா. முதல்ல பூஜா, அனு பூஜா. அண்ணா, அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா கிட்ட சாரி சொல்லணும்னு எதுக்கு சொல்லுவீங்க? அப்புறம் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னா எதுக்கு சொல்லுவீங்க? அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அம்மாவோட போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். மேபி அதனால தான் நானும் இப்படி இருக்கேன்னு என்னன்னு தெரியல. அதனால் அம்மா கிட்ட பிடிக்காததுன்னு ஒன்றுமே இல்லையே, எல்லாமே பிடிக்குமே எனக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்க? பிடிக்கிற விஷயம் வேற? சாரி சொல்லணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? பிடிச்சது பிடிக்காது கிடையாது. சாரி சொல்லணும்னா எனக்கு தெரியலம்மா, நான் எங்கள் அம்மா கிட்ட சாரி சொல்லணும்னா எனக்கு தெரியலம்மா, என்னை ஏன் கடவுள் இப்படி படைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை இப்படி படைச்சதுனால நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்னை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஐ எம் ரியலி சாரி. எனக்கு தெரியல, கடவுள் அப்படி படைச்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்கு சொல்லுது? தேங்க்ஸ் சொல்லணும்னா இவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணியும் நிறைய விமர்சனம் என் மேலே வைக்கலாம். நீ இப்படி மாறிட்ட, இது ப்ளா ப்ளா ப்ளான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டியும் என்னை ஏற்றுக்கிட்டு அதே அன்போடு அதே பாசத்தோடு இருக்கீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஜெயக்குமாரி. ஓகே, அடுத்து தீபா செல்வமோட கமெண்ட் 3 கமெண்ட் பண்ணி வச்சிருக்கா. நீங்கள் எதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்கள் எதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணேன். எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசை. நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே போயிட்டு இந்த நான் வந்து ஒரு 3rd ஜெண்டர் அப்படின்றதுனாலேயே என்னை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி அந்த ஜெண்டர் ரீதியாக அப்படி அவாய்ட் பண்ணிடுவாங்க, நான் வந்துடுவேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் சரி, நமக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம ஏன் இதில் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதில் குட் கமெண்ட் பேட் கமெண்ட் பார்த்து என்ன நினச்சிங்க? ஃபஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம அதில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்த குட் கமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேட் கமெண்ட் வந்து அதுக்கப்புறம் பேட் கமெண்ட் வந்தப்பயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம அதை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதை பற்றின புரிதலோடு தான் நம்ம களத்தில் இறங்குவோம். அதனால நான் ரொம்ப ப்ரிப்பேராக இறங்குனதுனால பெருசாக என்னை அது வந்து ஹர்ட் பண்ணவே இல்லை. பேட் கமெண்ட். தேர்ட் ஒன், நீங்கள் போட்ட வீடியோலேயே எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்? நான் அப்படி கேட்டால் எப்படி சொல்கிறது? நிறைய வீடியோ பிடிக்குவே. நான் போட்ட வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் ஃபேமிலியோட என்னை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வ்ளாக் ஒன்று போட்டிருப்போம், ஃபேமிலி வ்ளாக்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, அடுத்து பிரியாவோட கமெண்ட் 3 ரோசஸ்ல மூணாவது ரோஸோட கமெண்ட். இது என்னோட கொஸ்டின்ஸ் போத் அண்ணா அண்ட் அக்காக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டான்ஸை தவிர 2 பேருக்கும் ஒத்து போற ஒரு விஷயம்னா அது என்ன? டான்ஸை தவிர 2 பேருக்கும் ஒத்து போகிற விஷயம்னாக்கா ஆக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் வந்து திவ்யாவுக்கு என்னால் முடியாது, எனக்கெல்லாம் வராது, எனக்கு ஒன்லி டான்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னவ அடுத்த ஒரு 3-4 டேஸ்லேயே அப்படியே டோட்டலி வேறு மாதிரி ஆகி இன்றைக்கி எனக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஆகிட்டா. ஸோ வந்து 2 பேருக்குமே அடுத்து ஆக்டிங் சென்ஸில் வந்து நிறைய ஒத்து போவோம். பாசத்தில் ஒத்து போவோம், கோபத்தில் ஒத்து போவோம், கேரக்டரில் ஒத்து போவோம், ரியாக்ட் பண்ணுறதுல ஒத்து போவோம். ஏன்னா 2 பேருமே ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். நாங்கள் 2 பேருமே சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஸோ எனக்கு ஒரு ஃபோன் காணா போனால் கூட அவளுக்கும் ஃபோன் காணா போகும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அவளுக்கு ஒரு. ஸோ அதெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவனுக்கு உடம்பு எல்லாத்துலேயுமே ஈவனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அதிகம், அதுதான் கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல் தான் 2 பேருக்குமே. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் யூடியூப் சேனல்? வேர்ல்ட்வின் கப்பிள் அண்ட் லைன் கிங் அஃபிஷியல், இது ரெண்டையும் தவிர நமக்கு ஃபேவரட் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் யூடியூப் சேனல் எது? வேர்ல்ட்வின் கப்பிள் லைன் கிங் அஃபிஷியல் தவிர்த்து வேற ஏதாவது யூடியூப் சேனல் பிடிக்குமா? வேறு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பொதுவாக வந்து இந்த இங்கிலீஷில் ப்ராங்க் பண்ணுறது, இந்த இங்கிலீஷ்காரங்களோட இதுதான் பார்ப்பேன் நான். அது எனக்கு புரியாது தான். நான் பெருசு ஃபேவரட் யூடியூபர்ஸ்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு நாங்கள் எந்த யூடியூபர்ஸையும் அவ்வளோவா பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஏன்னா அதில் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இது மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆயிரும். அதனாலே நாங்கள் வந்து பொதுவாக வேறு எந்த யூடியூபர்ஸையும் பார்க்க மாட்டோம். இவங்க தான் அப்படின்னு ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வருமே தவிர மிச்சப்படி உள்ளே போய் இறங்கி அப்படிலாம் பார்த்ததில்ல. ஏன்னா அது நம்மளோட வேலையை பாதிக்கும் அப்படின்றது மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபேவரட் யூடியூப் சேனல்லாம் கிடையாது. வேர்ல்ட்வின் கப்பிள் லைன் கிங் அஃபிஷியல் தவிர்த்துன்னு கேட்டிருக்க பிரியா, அதை தவிர்க்காம இருந்திருந்தா அதை தவிர்த்து ஒரே ஒரு யூடியூப் சேனல் பிடிக்கும், அருண் 420. என் தம்பி ஒரு ஐடியா வச்சிருக்கான். எனக்கு வந்து அருணோட அது வந்து டார்க் ஸ்கை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த யூடியூப் சேனல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேர்ட் கொஸ்டின், ஃபியூச்சர் வீடியோஸ்ல மொட்டை மதனை எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? ஏண்டி ஏன் மொட்டை மதனா மொட்டை மதன் மன்மதன் படத்துல முடி வச்ச ஒரு மதன் இருப்பான், மொட்டை அடிச்ச ஒரு மதன் இருப்பான்ல. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்ல மொட்டை மதனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். மொட்டை மதனா இருந்து தான் முடி வச்ச மதனா மாறினேன். ரொம்ப என்ன சொல்றது, வாழ்க்கை எப்படி வாழணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், லவ் எப்படி பண்ணணும், கேர் எப்படி பண்ணணும், இது எதுவுமே தெரியாது. அப்படிலாம் இருந்து தான் இப்படி நான் மாறி வந்திருக்கேன். திரும்பவும் மொட்டை மதன்னா மேபி இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொட்டை மதனா மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை மதனா மாற மாட்டா, காதல் பரத்தா வேணா மாறுவான். அப்படி இல்லடி, இது வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதனால மேபி இப்போ நடக்கிறத பார்த்தா மாறுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 ரோசஸோட கமெண்ட்ஸ் டன். ஓகே, அடுத்து ஜீசஸ் கேர்ள். நிறைய கேள்வி இருக்கு. ஏன் மற்றவங்களை பார்த்து போராமப்படுறீங்க? அதுக்கு சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடலாம். ஜீசஸ் கேர்ள் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? முதல்ல பொறாமப்படுறதுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் வந்து பாத்ரூம் போகிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், எங்கள் ஃபேமிலியை பார்க்குறோம். எனக்கு மற்றவங்க யூடியூப் சேனலை பார்க்குறதுக்கே டைம் இல்லைன்னு இப்போ தான் சொல்லி முடித்தேன். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இங்கே யார் இருக்கா, என்ன இருக்குது? நான் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது அப்படி அர்த்தமே இல்லையே. ஏன்னா டோட்டலி வேறு. இங்கே உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, உங்களோட நீங்கள் கோத்ரூ பண்ணது வேறு, எல்லாமே டோட்டலி வேறு. என்னோட லைஃப் ஸ்டைல் வேறு, நான் கோத்ரூ பண்ண விஷயங்கள் வேறு, என்னோட ஸ்டைல்ஸ் வேறு. அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். எங்களுக்கு பொறாமை இருக்குது எதில் அப்படின்னா, வேர்ல்ட்வின் கப்பிள் சேனலுக்கு லைன் கிங் அஃபிஷியல் சேனல் மேலேயும், லைன் கிங் அஃபிஷியல் சேனலுக்கு வேர்ல்ட்வின் கப்பிள் சேனல் மேலேயும் போறாம இருக்கு. நீயா நானா நாங்கள் போட்டி வேணா எனக்கு இல்லைங்கிறதுனால தான் உங்க கமெண்ட் ரீட் பண்ணி நான் பதிலே சொல்றேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி போராமப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா? ஜீசஸ் கேர்ள். ரெண்டாவது, உங்க மனசுல பெரிய அழகி நினைப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யா, அப்சல்யூட்லி கரெக்ட். அவங்க அழகுதான் இல்லையா? என்னதான் கேட்டிருக்காங்க? செல்ஃப் கான்ஃபிடன்ட் எதுக்கு ஒரு தத்துவம்? என்னதான் கேள்வி கேட்டிருக்கா, நீ ஏன் பதில் சொல்ற? ஏமா ஜீசஸ் கேர்ள்,
ஓ மனசுல பெரிய அழகின்னு நினைப்பா. எனக்கு நான் தான் அழகி, எனக்கு நான் தான் ராணி. இப்போ ஒன்று நான் கேட்குறேன், ஏம்மா நீ என்ன உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அழகுன்னு நினைப்பா அப்படின்னா, எனக்கு நான் அழகா இருந்தா போதும், நீ அந்த பதில் தான் சொல்லுவம்மா. ஸோ உன் குடும்பத்துக்கு நீ அழகா இருந்தா போதும், உன்னை பிடிச்சவங்களுக்கு நீ அழகா இருந்தா போதும், எல்லாருக்கும் அழகா இருக்கிறதுக்கு நீ என்ன சோர்கேஸில் வைக்கிற பொம்மையா தங்கம்? அடுத்த கொஸ்டின்ஸ். ஏன் உங்க வாய் கிழிஞ்சு போயிருக்கு? இது கொஸ்டினே இல்ல, கிண்டல். இது கிண்டல் பண்றீங்க. அம்மா வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்களா இல்லையா? போயிருக்கு நான் கேக்கட்டுமா இந்த கமெண்ட் பண்றதுக்கு? இது வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் வீடியோமா. நீங்க கிண்டல் பண்றதுக்கோ கேலி பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடையாது இது, சரிங்களா? கிண்டல் கேலி எங்களுக்கும் வரும், நாங்க அது வேற விதமா பண்ணுவோம். உங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் வீடியோவை பார்க்கும்போது. நீங்க வந்து கமெண்ட் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். அந்த வீடியோல நாங்க கொடுக்குற ரீப்ளேல உங்க மூஞ்சி எத்துமே எங்க வச்சுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இதுக்கப்புறம் இந்த கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் வந்து விஷயத்த நீ நேர்ல வந்து கேளுமா. ஃபோன்ல இந்த மாதிரி டைப் பண்ணி கேட்காத, நேர்ல வந்து கேள. நானும் டைப் பண்ணி கேட்கணும்னு நிறைய கேட்பேம்மா, சரிங்களா? வேலைக்கு போகாம இப்படி கேள்வி கேளு என்று கேட்டு தின்ன போறீங்களா? அதுக்கு ஏமா அப்புறம் நீ ஏன் கமாண்ட போட்டு வைக்கிறப்போ? நீ ஏன் கமாண்ட போட்டு வைக்கிற சொல்லு? தப்ப உன் மேல வச்சுட்டு எங்க கிட்ட வந்து தப்பு தப்புன்னா என்னமா அர்த்தம் இது? என்னம்மா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன் வர சூப்பரவன் இன்னொருத்தனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையாம்மா. ஜீசஸ் கேர்ள். அடுத்து உருப்படியா இருந்தா பதிரு படி, இல்லைன்னா விட்டுரு கருவு. அது கேள்வியே இல்ல. அது ஆக்சுவலி வைத்தெரிச்சல் அதிகரிச்சு சாக போறீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா அப்படின்னு. வைத்தெரிச்சல் அதிகரிக்கிற அளவுக்கு நீ என்னமா அவ்வளோ பெரிய ஆளா? அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்றதுக்கே டைம் பத்தல. இதுல வந்து வைத்தெரிச்சல் ஆகிற அளவுக்கு இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்குலாம் ரிப்ளை பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்க, எனக்கு புரியுது உன்னோட கேள்வியிலே. அதை தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம பார்த்து வைத்தெரிச்சப்படுற அளவுக்குலாம் இன்னும் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. போய் வெளிநாட்டுலாம் போய் பாரு, வெளிநாட்டுல உள்ளவங்களோட விளாக்ஸ் எல்லாம் பாரு, தெரியும். என்னடா இப்படி பண்றாங்கடா அம்மா சாமி, ஒரு விளாகுக்காக இவ்வளோ இறங்கி பண்றாங்களா அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன கேக்குறேன், வைத்தச்சல் அதிகரிச்சு சாக போறீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமானு சொல்லிருக்கீங்கல்ல, முடிஞ்சா உட்காந்து பாரு. நாங்க இப்படியே தான் இருப்போம், இப்படியே வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. நீ வைத்தறிச்சல் ஆகி சாகாம இருந்தா சரி தங்கம், சரியா? சொன்ன மாதிரி நீதான் வைத்தறிச்சல் படுற மாதிரி இருக்கு எங்களை பார்த்து. நாங்க வைத்தறிச்சல் படலவா? நல்ல உன் கவர்லயே தெரியுது யார் வைத்தறிச்சல் பிடிச்சவங்க அப்படின்னு. அதுக்கு கீழே வேற கமெண்ட்ஸ்லாம் பண்ணிருக்கிறாங்க. ப்ளீஸ் இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்லியிருக்கீங்க. மகேஷ் பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, சரிங்களா? நீங்க தான் வைத்தறிச்சல் பண்றவங்க. ஆக்சுவலி பேட் கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பொறாமையிலையும் வைத்தறிச்சலையும் தான் பேட் கமெண்ட். மனசாட்சியே இல்லாம எங்களை சொல்றீங்க பாருங்கடா. நீங்களா எதுக்குடா கமெண்ட் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாடா? அவ்வளோ கூமுட்டையா உட்காந்து ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து வேலை மேல கேட்டு வைத்தறிச்சலா இருக்கு, போராமையா இருக்குன்னா இதுங்களை பார்க்கவே கூடாது. நாங்க அப்படிதான் ஒரு சிலர் பண்ணுவோம், பார்க்கவே கூடாதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? அந்த வைத்தறிச்சலையும் போராமையும் அடக்க முடியாம அப்படியே போன் கையை காலம் இதுலயே தெரியுது உங்களுக்கு தான் வைத்தறிச்சல். மகேஷ் இந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்துக்கோங்க ப்ரோ. ருதா தேவி சூப்பர், மனசுல இருந்த பாரமே இப்பதான் குறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க யாருன்னு தெரியப்படுத்துறீங்களே தவிர நாங்க யாருன்னு இங்க நீ வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. இங்க கமெண்ட் பண்ணிருக்க, பேட் கமெண்ட் பண்ணிருக்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம், உங்களோட கேரக்டர் என்ன, நீங்க எப்படிப்பட்ட மனசுல உங்களுக்கு என்ன எண்ணங்கள், எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உங்க மனசுல என்ன எண்ணங்கள் இருக்குன்றத இந்த கமெண்ட் மூலமா இங்க இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கணும். என் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன். இந்த பேட் கமெண்ட் பண்றாங்களா அவங்க வந்து நம்மளை வந்து டார்கெட், நம்மளை வந்து டிகர் பண்றதுக்காக கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நானும் சொல்லியிருக்கேன், என் ஃபேமிலியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பண்றது கெத்து, உங்களோட பொறாம அப்படியே துண்டா தெரியுது. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டு நீ வேலை மெனக்கிட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அப்போ நீ உனக்கு தான் வைத்தறிச்சல் எங்க மேல. அந்த விட்டுருமா, அது தேவையில்லாத விஷயம். அடுத்து நம்ம போயிடலாம் வேற கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிராங்க் HW9YD அப்படின்னு சொல்லி பிராங்க் HW9YD அப்படின்ற ஐடியில இருந்து இன்டர்வியூ கொடுங்க
அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜெய்மணிவேல் அண்ணாக்கு இன்டர்வியூ கொடுங்க. ஜெய்மணிவேல் அண்ணாவுக்கு நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஜெய்மணிவேல் அண்ணா வந்து ரீசெண்டா ஒருத்தவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது நான் கண்டிப்பா மதன் வேர்ல்டு வின் விசஸ் இதுன்னு போட்டா மட்டும் பத்தாது. ஜெய்மணிவேல் அண்ணா எங்ககிட்ட வந்து நீங்க அந்த லாஸ்ட்ல சொல்லியிருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசுவேன், இன்டர்வியூ கொடுக்க வருவாங்களான்னு கேட்பேன், கேட்கலனாலும் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கேட்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃபோனே வரல ஜெய்மணிவேல் அண்ணன்ட்டேருந்து. ஸோ இது என்னன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ எங்க நம்பர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை கூப்பிடணும். நீங்களே சொல்லியிருப்பீங்க அண்ணா அந்த வீடியோல. ஒரு பக்கம் மட்டும் உங்களோட கேங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருப்பீங்க, ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது, அந்த பக்கமும் என்ன நடந்து நம்ம விசாரிச்சு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு இது கேட்கவே அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் யாருன்னு எங்களுக்கு கொஞ்சமாவது தெரியப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தாண்டி இப்போயாவது நீங்கள் வருவீங்க, இந்த vlog பார்த்துட்டு மேபி நீங்கள் வர்றீங்க அப்படின்னாக்கா, டு பி ஹானஸ்ட் எனக்கு ₹1 உங்கள்கிட்ட பேமெண்ட் வேணாம். நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன். இன்டர்வியூ எடுக்க ரெடின்னா கிண்டல் பண்ணாமல், கேலி பண்ணாமல், மற்றவங்களெல்லாம் வச்சு செஞ்சது மாதிரி அந்த எக்ஸெட்ரா அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே வச்சு செய்கிற மைண்ட் செட்டில் வந்தாலும் அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அண்ணா, சரிங்களா? மற்றவங்க மாதிரி நேர்மையா ஒரு இன்டர்வியூ மற்ற சேனல்லாம் எப்படி அழகா வந்து டீசெண்டா என்ன கேள்வி கேட்பாங்களோ நம்ம பதில் சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவா இருந்தா கண்டிப்பா நான் கொடுப்பேன். இந்த மாதிரி கேலி கிண்டல் ஏன்னா டிரான்ஸ்மென்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வெளில வர்றோம், எவ்வளோ சர்ஜரிஸை ஃபேஸ் பண்ணி வர்றோம், எவ்வளோ அவமானங்களை தாண்டி வர்றோம் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்மென்ஸுக்குமே இங்கே தெரியும், டிரான்ஸ் உமன்ஸுக்கு தெரியும். இங்கே வந்து மற்றவங்க மாதிரிலாம் இங்கே வந்து கண்டென்ட் கொடுக்க நான் ரெடியாகவே இல்லை. என்னோட கஷ்டத்தை நீ கேட்குறியா, என்கிட்டேருந்து உன் பேமெண்ட்டே எனக்கு வேண்டாம். நான் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்கிறேன், உன் காசே எனக்கு வேண்டாம். நான் இன்டர்வியூ கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீ இப்போ வரைக்கும் வந்து கேட்கவே இல்லைண்ணா. ஒரே ஒரு விஷயம் ஜெய்மணிவேல் அண்ணா, நீங்கள் எங்களை இன்டர்வியூ எடுத்தாலும் உங்களுக்கு தான் எல்லாமே. நாங்கள் எங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அந்த இடத்துல சொல்கிறோமே தவிர்த்து அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த vlog பார்த்து இந்த கொஸ்டினை கேட்டு அதெல்லாம் இல்லை, நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன் பதில், வேற எதுவும் இல்லை. கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால. அலெக்ஸ், ₹50 நடிக்க சொன்னா நீ ₹500 நடிக்கிற திவ்யா. பிகாஸ் ஆக்டர்ஸ்மா அப்படிதான் இருப்போம், நாங்க நடிகர்கள். அப்படிதான் நீ வந்து சி அப்படின்னு சாஃப்டா சொல்லுமா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் எங்களுக்கு வரும். ஏய் சி அப்படின்னு கோவமா சொல்லுமா அப்படின்னாலும் எங்களுக்கு வரும். பிகாஸ் நாங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாங்க ஆக்டர்ஸ். நீ ₹50 நடிச்சலாம், ₹500 நடிச்சலாம், $10,000 நடிச்சலாம், $5,000 நடிச்சலாம், இப்படிதான் நடிக்கும். நீ இப்படி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 200-300 கமெண்ட் வந்துருக்கு முடியாது இன்னைக்கு. நீங்க ஏன் யூடியூப்ல பிச்சை எடுக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க 2 பேரும். யூடியூப்ல பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தப்பு. ஏன்னா ஒரு சில தற்கொலை வந்து பிச்சைன்னு சொல்றதுனால நீயும் சேர்ந்து பிச்சைலாம் சொல்லக்கூடாது. யூடியூப் காரனே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான், அப்புறம் எப்படி நீ அதை பிச்சைன்னு சொல்ற? எதுக்கு அப்புறம் கோல் செட் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்ல அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? அப்ப யூடியூப் காரனே நீ பிச்சைன்னு சொல்ற. ஒரு தேர்ட் ஜெனரேஷன் நான் மத்தவங்கள கம்பேர் பண்ணல. அஸ் அ டிரான்ஸ்மன்னா நான் இங்கே வந்து வெளிப்படையாக தெரியப்பட்டுட்டேன், மதன் வந்து ஒரு திருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேலை கொடுக்கல. இருந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் ஏன் ஓனா ஒரு டீம் வச்சுருக்கேன். என்னோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 டீம் இருக்காங்க. என்னோட டான்சர்ஸ் பசங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓனா டீம் பிரேக் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு டீமே வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு டிரான்ஸ்மன் அப்படின்றதுனால எனக்கு ஷோஸ் கொடுக்கறது இல்லை, ஈவெண்ட் கொடுக்கறது இல்லை, ஷூட்டிங் எதுவுமே நான் போகிறதில்ல. சரி இதெல்லாம் விட்றா ஆடல் பாடலில் போகலான்னு பார்த்தாக்கா அங்கே என்னென்னா சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதனால் அதை நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண சொல்கிற? நான் எப்படி சாப்பிட்றது, எப்படி வாழ்கிறது, என்னை நம்பி இருக்கிற என் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறது, என் அம்மா அப்பாவை நான் எப்படி என் அம்மா தம்பி தங்கச்சி நான் எப்படி பார்த்துக்கிறது? நீ உன்னால் அப்படி இருக்க முடியுமா? நான் செல்ஃபிஷாக வாழணும்னா இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே சென்னையில் வந்து எத்தனையோ திருநங்கைகள் அம்மாங்க அக்காங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் கூட என்னை ராஜா மாதிரி பார்த்துக்குவாங்க, சோறு போடுவாங்க. புரியுதா? வக்கு இல்லாமலாம் மனுஷனுக்கு அடிப்படையான தேவை இல்லாமலாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வீட்டில் போய் ஏன் எங்கள் அம்மாவே மலை மாதிரி இருக்குது, ராகவி அம்மாவே. எனக்கு வந்து என்ன ஒரு 3-4 வருஷமாக சாப்பாடு போட்டு என்னை பார்த்துக்கிச்சு. அம்மா வீட்டில் தான் இருந்தேன், நான் இருந்துட்டு போயிருப்பேனே. இன்னைக்கு எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்காங்க, என் தம்பி தங்கச்சி வந்து ஒரு வயசுக்கு மேலே வளர்றாங்க. அவங்களுக்கு நான் நல்லது கெட்டது பார்த்து வைக்கணும். அதாவது என்ன சொல்லுங்க, அந்த பர்சனல் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ரெண்ட் பண்ணணும். சும்மா ஆம்பளையா மாதிரி மீசையை முறுக்கினா மட்டும் பத்தாது, புரியுதா? அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும்னா நீ வேலை பார்க்க விடணும், இல்லை வேலை கொடுக்கணும். இல்லையே இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ஷோஸ் இல்லையே.
இப்போ நான் அதான் அந்த ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு புரிதல் இல்லை, நீ புரிதலை வளர்த்துக்கோ, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னைக்கு இங்கே வந்து நீ நினைக்கலாம் நல்லா நிறைய பேர் இங்கே, நான் என்னை தவிர இங்கே எவ்வளோ பேர் வந்து சூப்பர் சாட்டும் அந்த நீ சொல்கிற மாதிரி பிச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் வேலைக்கு போகலாம், தாராளமாக போகலாம், புரியுதா? ஆனால் நான் என்னால் அப்படி என்னால் போக முடியாது. போனாலுமே என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது அவரவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவரவரோட கஷ்டம். ஓகே காய்ஸ், ஃபைனலாக வந்து இந்த பிளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுத்தடுத்த பிளாகாக எடுத்து போடுறோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படி எடுத்து போடுறோம். அண்ட் கடவுளுக்கே பொறுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் அது இல்லாமல் போய்கிட்டு இருந்தது, போய்கிட்டே இருக்கும்போது கரண்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதையும் நாங்கள் போய் பார்க்கணும். ஸோ இது லென்த்தாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கொஸ்டின் ஆன்சர் பிளாக். அதனால தான் கொஞ்சம் அதாவது ஒரு 20 நிமிஷமாக நம்ம போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த விளாக்லையுமே யாராவது வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக கேளுங்க. எங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கேளுங்க, எங்களோட லைஃப்பை பற்றி கேளுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேளுங்க. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் நாங்கள். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் விளாக்ல பார்ட் 2ல நம்ம வந்து சந்திக்கலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விளாக்ல.